ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஆய்க்குடி கந்த சஷ்டி திருவிழா எப்படிங்கிறத தான் வீடியோ ஷூட் பண்ண போகிறேன். ஸோ வாங்க நீங்களும் பார்க்கலாம். இப்போ எங்கன்னா இப்போ தான் வீட்டிலேருந்து கிளம்பி போயிட்டுருக்கோம் திருவிழாவுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக ஆக பார்த்திங்கன்னா இந்த ரோடு ஃபுல்லாக ஒரே கூட்டமாக இருக்கும். மெதுவாக நடந்தே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். கோயிலுக்கு தான் நடந்து போயிட்டுருக்குறோம். இப்போ மழைலாம் பார்த்திங்கன்னா லேட்டாக பெய்கிறதுனால இப்போ தான் சின்ன சின்ன நாற்றாக நட்டுருக்காங்க. ஆனால் நாங்கள் சின்ன வயசாக இருக்கும் போதெல்லாம் ஃபுல்லாகவே நட்டு நாற்று ஓரளவு வளர்ந்துருக்கும். முன்னாடிலாம் கொஞ்சம் கொஞ்சம் பேராக இப்போ தான் நடந்து போயிட்டுருக்காங்க. பார்த்திங்கன்னா இது முருகன் கோயில்கிட்ட வந்துட்டோம். வெளியில் நின்று சாமி கும்பிட்டுட்டு சிவன் கோயில்கிட்ட தான் பார்த்திங்கன்னா சூரசம்ஹாரம் நடக்கும். ஸோ அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெளியில் நின்று கும்பிட்டுட்டு நடந்து போயிடலான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம். வீடியோவில் பார்த்திங்கன்னா முருகன் கோயிலை வியூ பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதான் பார்த்திங்கன்னா முருகன் கோயில். வெளியிலே நின்றுட்டு சாமி கும்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா உள்ளே போகிறோம். அப்புறமா சூரசம்ஹாரம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் கோயிலில் கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிட்டுருக்கோம் சிவன் கோயில்கிட்ட. சிவன் கோயில்கிட்ட தான் பார்த்திங்கன்னா சூரசம்ஹாரம் நடக்கும். ஆனால் ஆல்ரெடி 2 சூரம் அடிபட்டுட்டு லாஸ்ட்டு சூரம் அடிபடுறதுக்கு முன்னாடியாவது நம்ம போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டுருக்கோம். ஆனால் ஃபுல்லாக கூட்டமாக வேறு இருக்கும். எப்படி உள்ளே போகிறது என்னன்னு தெரியாமல் உள்ளே எப்படியாவது போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்ருக்கோம். பார்த்திங்கன்னா சிவன் கோயில்கிட்ட போக போகிறோம். உள்ளே போக போக கூட்டமாக இருக்குது. பார்த்திங்கன்னா சிவன் கோயில்கிட்ட வந்துட்டோம். சூரசம்ஹாரம் பண்ணுற இடத்துக்கிட்ட இங்கே பார்த்திங்கன்னா ரொம்பவே கூட்டமாக இருக்கு. ஆனால் சாமி தெரியலன்னு வேறு பாப்பா சொல்லிகிட்டு இருக்கா. ஸோ வேறு இடத்துல போய்ட்டு நல்ல இடத்துல போய்ட்டு நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம். கரெக்டாக லாஸ்ட்டு சூறம் அடிபடுற நேரத்துக்கு கரெக்டாக என்ட்ரு ஆகிட்டோம் இல்லை. இந்த டைம் நிகழ்ச்சிலாம் கிடையாது. அதனால் கொஞ்சம் கூட்டம் பரவாயில்லை. இல்லைனா விலக கூட முடியாது, அவ்வளோ கூட்டம் இருக்கும். இந்த டைம் லாக்டவுன் கொரோனா பரவல்னால ஃபங்க்ஷன் கூட நடத்தக்கூடாதுன்னு தான் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஃபங்க்ஷன் நடத்துறதுக்காக அலோவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் வேறு எதுவும் நிகழ்ச்சி எதுவுமே கிடையாது. பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு சூறம் அடிபட்டுருச்சு. லாஸ்ட்டு சூறம் அடிபட்டோன்னா அதுக்கப்புறம் வான வேடிக்கை போட்டு அப்புறம் அவ்வளோதான், சப்பரம் கிளம்பிடும். அம்மா சாமி கிளம்பி அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கிளம்பி அங்கே மெதுவாக முருகன் கோயில்கிட்ட போயிடும். அப்புறமா சப்பரம் முருகன் கோயில்கிட்ட போயிட்டு அப்புறம் உள்ளே கொண்டு போயிடுவாங்க சாமியை. அப்புறம் சப்பரம் மட்டும் வெளியில் நிறுத்தி வைப்பாங்க. ஸோ எல்லோரும் வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூறம் அடிப்பட்டதுக்கப்புறம் அதாவது சூடு ஆராத்தி காட்டி எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. உள்ளான கூட்டத்துக்குள்ளே போயிட்டு வாங்குறது ரொம்பவே கஷ்டம். அப்புறம் திருநீர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொருத்தராக எல்லோரும் வாங்கிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்புறம் சூறம் அடிபட்டதுக்கப்புறம் கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் கலைய ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்படியே முருகன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம்.
சப்பரம் கிளம்பிருச்சு முருகன் கோயிலுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் ஸ்ப்ரெட் ஆகுறாங்க. அங்கங்கே எல்லோரும் கலைஞ்சி போயிட்டுருக்காங்க. சரி, கொஞ்சமாக கூட்டம்லாம் கலைஞ்சதுக்கப்புறம் நம்மளும் பின்னாடி முருகன் கோயிலில் போயிட்டு சாமி கும்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறதுக்காக நின்றுட்டுருக்கோம். அச்சி இந்த மூணு பாருங்க. பார்த்திங்கன்னா சீரியல் டெக்கரேஷன் எல்லாமே பார்க்க அழகாக இருந்தது. பட் ஆனால் என்ன இந்த டைம் என்னென்னா ராட்டனம் எதுவுமே போடலை. நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது பலூன் வாங்குறதுக்கும் இந்த ராட்டனம் ஆடுறதுக்காக தான் மெயினாக அந்த திருவிழாக்கே வருவோம். ஆனால் ராட்டனம் எதுவுமே அவ்வளோவா இல்லை. பலூன் கடைங்களும் அதிகமாக இல்லை, 1-2 கடைங்க மட்டும் இருந்தது. பார்த்திங்கன்னா இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா முருகன் கோயிலுக்கு தான் போயிட்டு சாமி கும்பிடலான்னு போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு சாமி உள்ளே கொண்டு போவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சப்பரத்தை அந்த இடத்துல தான் போயிட்டு நிறுத்துவாங்க லாஸ்ட்டாக. அப்புறம் நைட்டு 11 மணிக்கு தான் வலம் பெறப்படும் சாமி. ஸோ அங்கே போய் நிப்பாட்டுறதுக்காக நிப்பாட்டுறாங்க. நாங்களும் கரெக்டாக அங்கே என்ட்ரு ஆகிட்டோம். வெற்றிகரமாக சூரசம்ஹாரம் முடிஞ்சு கொண்டு வந்து சப்பரத்தை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டு நாங்களும் சாமி கும்பிட்டுட்டு பாப்பாவுக்கு பொம்மை அந்த மாதிரி பலூன் ஏதாவது வேணும்னு சொன்னால் மறுபடியும் அங்கே சிவன் கோயிலை பார்த்து போயிட்டுருக்கோம் பாப்பாக்காக வாங்குறதுக்காக. ஸோ வாங்கிட்டு ஒரு வழியாக வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ஆளுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் காட்டும். அப்புறம் அவ்வளோதான், வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அவங்க வீட்டுக்கு வந்தோடனே நான் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு வீடியோ எடுங்கம்மா அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு இருந்தாங்க. கம்மல் அந்த செயினும் அந்த அம்மாவுக்கு தான் வேணும்னு வாங்கிக்கிட்டாங்க. அப்புறம் அந்த கொடை வாங்கினாங்க. அப்புறம் ஒரு பலூன், அவ்வளோதான். அப்புறம் வாங்கிட்டு கிளம்பி வந்துட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.